கைஸ், உங்களோட கிரியேஷனுக்கு தேவையான அல்லது நீங்கள் வீடியோ எடிட்டிங், ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறீங்க, இதுக்கு வந்து ஒரு மோஷன் டிசைன் தேவைன்னா அந்த மோஷன் டிசைனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ டூல் தான் இது. ஓகே, உங்களோட கற்பனையில் இருக்கிற அந்த மோஷன் டிசைனை வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்றை கொடுக்குறது மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுவும் எப்படி ஒரு அட்வான்ஸ் லெவலான ஒரு கான்செப்ட்டுங்கிறத நான் இது பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதில் வெப்சைட்டை பேர் HERA. ஸோ இந்த வெப்சைட்டில் லிங்க் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஏஐன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணணும்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வேர்ல்டு வைடாக இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் மணி மேக் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் 100% ஃப்ரீ. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஸோ தேவையானாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பயோவில் கண்டக்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் இது என்ன செகண்ட் என்ன டைமுக்குள்ளே உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து 15 செகண்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களோட ரேஷியோக்கு நம்ம வேர்ட்டிக்கல் கொடுப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் இமேஜ், வீடியோ, மியூசிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு இதை மாதிரி க்ரியேட் பண்ணி தான் ரெஃபரன்ஸுக்கு கொடுக்கலாம். அதே போல் நான் இந்த ஆப்ஷனை சொல்கிறேன். அதுக்கு இதில் நீங்கள் அட்ஸுக்கு தேவையா, இது அட்ஸுக்குரிய கால் டு ஆக்ஷன் அல்லது இன்ட்ரோ அனிமேஷனா அல்லது சோஷியல் மீடியாவான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து சோஷியல் மீடியாவுக்கு இது டிஸ்கிரிப்ஷன் பேனரா, சப்ஸ்கிரைப் பட்டனான்னு கேட்குறாங்க. அது கிளிக் பண்ண அங்கே மாறும் பாருங்கள். ஆர்டிக்கல் அனிமேஷனா அல்லது பேனர் டெக்ஸ்ட் அல்லது குவாட் அனிமேஷனாக இருக்குது. அதே மாதிரி இன்ஃபோகிராஃபிக்ஸில் பார் சார்ட்டா, பிட்காயின் ப்ரைஸ் சார்ட்டா அல்லது பெர்சன்டேஜ் கவுண்டரான்னு சொல்லி கேட்குறது, அதையும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஒன்று கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பேப்பர் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது பேப்பர் அனிமேஷன் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் பெய்ட் மெத்தடும் இருக்குதா? ஓகே, ரைட். ஸோ இதை கொடுத்துட்டு இந்த மார்க்கை நீங்கள் இந்த இருக்கிற இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டை வந்து இன்னும் கிளியராக ரைட் பண்ணி தரும். அதாவது இப்போ நீங்கள் ரைட் பண்ணது வந்து ஒரு சரியான இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இருக்கிற நடுவில் இருக்கிற இந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராம்ப்டை அதுவே ரீஜெனரேட் பண்ணி தரும். அதான் அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ இதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இது இங்கே வந்து ஜெனரேட் ஆகும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கொள்ளலாமா? ஓகே, இதில் என்னென்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களோட க்ரியேஷனுக்கு தேவையானதை வந்து நீங்கள் எப்படின்னா உங்களோட கற்பனையில் இருக்கிறத ரியலிட்டிக்கலாக இது கொண்டு வரும். ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் தானே. ஓகே கைஸ், இது அனிமேஷன் ரெடி ஆகிட்டது. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டைமிங்கை கொஞ்சம் குறைச்சி வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி இது பண்ணுங்கள். ரீஎடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கொள்ளலாம். தேவையானாக்கள் கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, தேங்க்யூ.